ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க. இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா, நேற்று சண்டே லஞ்ச் மெனு ரொம்ப ஹெவியாக ஸ்பைஸியாக சாப்பிட்டதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக மைல்டாக வெறும் கோஸ், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மட்டும்தாங்க பண்ணியிருந்தேன். சமையல் வேலை ரொம்ப சிம்பிளாக இருந்ததுனால இன்றைக்கி கருவேப்பிலை பொடி கொஞ்சம் ரெடி பண்ணி அரைச்சி எடுத்து வச்சிடலான்ட்டு அதுக்காக தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே கருவேப்பிலை பொடி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு உடச்ச கடலையும் 1/4 கப்பு வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து அரைக்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் மெனுவில் பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டவங்க நெய் சேர்த்தும் சாப்பிட்லாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோஸ், பாசிப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ணியிருந்தேன். ரசம், தயிர், ஆனியன் ரிங் வத்தல், இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. இந்த லஞ்ச் மெனுவில் செஞ்ச கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா சாதத்தோடவும் இந்த மாதிரி டெய்லி நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கும் நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. பொடி தோசைக்கெலாம் இந்த கருவேப்பிலை பொடி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.